நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. விளக்கம். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியேதும் இல்லை. வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். மாநில அந்தஸ்து இல்லாததால் திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை. அரசு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் ஆதங்கம். போக்சோ வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை. காரைக்கால் சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. காரைக்காலில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு. மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படும். தியாகிகள் ஓய்வூதியம் உயர்த்தி தரப்படும் என முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். மேலும் திட்டங்கள் விரைவாக செயல்படுத்த மாநில அந்தஸ்து அவசியம் தேவை எனவும் முதலமைச்சர் கூறினார். புதுச்சேரி அரசு சார்பில் கம்மன் கலையரங்கத்தில் தியாகிகளை கௌரவிக்கும் தேநீர் விருந்து நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளை சால்வை அணிவித்து கௌரவித்தார். இதில் சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், எம்எல்ஏக்கள் ஐயப்பன், மோகன்தாஸ் மற்றும் தியாகிகள் பலர் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் 3,06,119 உயர்ந்துள்ளதாகவும் கல்வி, மருத்துவம், தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் புதுச்சேரி முன்னேற்றம் கண்டு வருவதாக கூறினார். மேலும் மேட்டுப்பாளையத்தில் 38 ஏக்கரில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அரசு பணிகளில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தியாகிகள் குடும்பத்தினருக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் தியாகிகளுக்கான ஓய்வூதியம் மற்ற மாநிலங்களை விட உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர், பல ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிறேன். நிர்வாகத்தில் குறை உள்ளதாகவும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது நிர்வாக ரீதியாக மிகவும் அவசியம் என்றும் அடுத்த முறை உங்களிடம் பேசும்பொழுது மாநில அந்தஸ்துடன் பேச நினைக்கிறேன். திட்டங்களை விரைவாக செயல்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழு அதிகாரம் தேவைப்படுவதால் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என நம்புவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து மின்துறை அலுவலகம் முற்றுகை. எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் போராட்டம். காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்தும் மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தை திமுகவினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். அப்பொழுது மின்துறையை கண்டித்தும் மின்வெட்டால் பொதுமக்கள் சந்தித்து வரும் அவதிகளை வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதுகுறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், காரைக்கால் மாவட்டத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள், மாணவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக இரவு நேரங்களில் ஏற்படும் மின்வெட்டால் பொதுமக்கள் தூக்கத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் மின்வெட்டு காரணமாக ஐஸ் கட்டிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் பாதிக்கப்படுவதால் மீன்களை பதப்படுத்தி விற்பனை செய்ய முடியாமல் மீனவர்கள் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே காரைக்கால் மாவட்டத்தில் நிலவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய மின்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன், மாநில பொருளாளர் அமுதா ஆறுமுகம், விவசாய அணி அமைப்பாளர் பிரபு, வர்த்தக அணி அமைப்பாளர் ராஜா உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். போக்சோ வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை.
4,10,000 ரூபாய் அபராதம். காரைக்கால் சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை சேர்ந்த அசோக்குமார் என்பவர் காரைக்காலில் வேலை செய்து வந்துள்ளார். அப்பொழுது காரைக்காலை சேர்ந்த திருமணமான பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் நெருக்கமாக இருக்கும் வீடியோவை அந்த பெண்ணின் மகனுக்கு அசோக்குமார் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த பெண்ணின் மகன் அளித்த புகாரின் பேரில் காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அசோக்குமாரை விசாரணைக்கு உட்படுத்தினர். அப்பொழுது அவரது செல்போனை ஆய்வு செய்ததில் 18 வயதிற்கு உட்பட்ட சிறுமியுடன் தொடர்புடைய தகவல்கள் இருப்பது தெரியவந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து திருமணமான பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தது, அது தொடர்பான வீடியோவை அவரது மகனுக்கு அனுப்பியது மற்றும் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அசோக்குமார் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கு காரைக்கால் மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் வழக்கை விசாரித்த காரைக்கால் சிறப்பு நீதிமன்ற நடுவர் மோகன் அசோக்குமாருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் ஆயுள் தண்டனையும், பாலியல் வன்கொடுமை வழக்கில் 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும், தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் குற்றவாளிக்கு மொத்தமாக 4,10,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. காரைக்கால் மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு போக்சோ வழக்குகளில் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக அமைந்துள்ளது. சோ பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரியில் நகராட்சி நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கும் தனியார் வணிக வளாகத்தை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ளது தனியார் வணிக வளாகம். இந்த வணிக வளாகத்தில் திரையரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு வணிக வளாகங்கள் இயங்கி வருகிறது. இந்த வணிக வளாகத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு வணிக வளாகத்திற்கு அருகில் பார்க்கிங் வசதி உள்ளது. இந்த நிலையில் இங்கு வாகனங்கள் பார்க்கிங் செய்ய 2 மணி நேரத்துக்கு 30 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. 2 மணி நேரத்திற்கு மேல் சென்றால் ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் கூடுதலாக 30 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் வணிக வளாக நிறுவனத்திடம் கேட்டபொழுது அவர்களிடம் இருந்து உரிய பதில் அளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து பாமகவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் வணிக வளாகத்திற்கு முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் வணிக வளாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாமக சார்பில் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதிக கட்டணம் வசூலிக்கும் வணிக வளாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் பாமக சார்பில் வணிக வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் தெரிவித்தனர். மால் ப்ரிவிடன்ஸ் மால் அதில் ஒரு வாகனம் நிறுத்துறதுக்கு 2 மணி நேரம் தான் டைமு. அதுக்கு 30 ரூபா வசூலுன்றாங்க. படமே 3 மணி நேரம், அவன் 2 மணி நேரம் வசூல் பண்ணுறான். இந்த வசூல் மையத்துக்கு நகராட்சியில் பெர்மிஷன் கிடையாது. அடாவடியாக மக்கள் பணத்தை வசூல் பண்ணுறாங்க. இதே மாதிரி பப்ளிக்கில் இருக்கிற வண்டி அத்தனையும் வெளியில் ஓடுற கண்டிஷன் இருக்குது. ஜிஎஸ்டியோட வரி வாங்குகின்ற ஒரு மால் வணிக நிறுவனத்துக்கு வசூலிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. அதையும் மீறி செயல்படுறாங்க. இது நகராட்சி ஏன் கண்டுக்கல? இது போன்ற அவல நிலையை பாமக கண்டிக்கிறது. இந்த நிலை நீடிச்சா சின்னையா மூலியமா அமைப்பாளர்கள் தலைமையில அது பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்குன்றத இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் நன்றாக படித்தால்தான் உயர்கல்வியை பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு படிக்க வேண்டும் என புதிய பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி சோலைநகர் அரசு தொடக்க பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டு கூடம் திறப்பு விழா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர்கள் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து மாணவர்களுக்கான வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, அரசு பள்ளி மாணவர்கள் கவனத்துடன் நன்றாக படிக்க வேண்டும், அப்பொழுதுதான் உயர்ந்த எண்ணமான கல்வியை அடைய முடியும், அதற்காக நன்றாக படிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களும் மாணவர்களின் திறன் அறிந்து அவர்களுக்கு புரியும்படி பாடங்களை நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். சுதந்திர திருநாளன்று கரியமாணிக்கம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து ஆணையர் ரமேஷ் குறைகளை கேட்டறிந்தார். இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர திருநாளன்று நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். அன்றைய தினம் நெட்டப்பாக்கம் கொம்யூனியனில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் பஞ்சாயத்து அதிகாரி
பாஞ்சாலன் தலைமையில் கிராம சபை கூட்டம் கரியமாணிக்கம் உழவர் உதவியகத்தில் நடைபெற்றது. கரியமாணிக்கத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆணையர் ரமேஷ் பங்கேற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்ததோடு அவர்களிடம் இருந்து மனுக்களை பெற்று சென்றார். தொகுதியின் எம்எல்ஏ உதவியுடன் அனைத்து புகார் மனுக்களுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் மடுக்கரை, ஏரிப்பாக்கம், பண்டசோழநல்லூர், கல்மண்டபம், ஏம்பலம், கோர்க்காடு உள்ளிட்ட அனைத்து பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டத்திற்கு சென்று பார்வையிட்டார். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். முரசொலி மாறனின் 93வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் லபோர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முரசொலி மாறன் திருவுருவப் படத்திற்கு மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் எஸ். பி. சிவகுமார், மாநில துணை அமைப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், செந்தில், விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். பதிவு செய்யப்பட்ட என்பிஓக்களுக்கான வருமான வரி சட்ட விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற அமைப்புகள் தொடர்பான வருமான வரி சட்ட விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை வருமான வரி ஆணையரகம் சார்பில் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் புதுச்சேரி கிளை ஏற்பாட்டில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளைகள் மற்றும் பிற லாப நோக்கமற்ற அமைப்புகளுக்கு பொருந்தும் வருமான வரி சட்ட விதிமுறைகள் 2025 வரி விலக்கு பெறுவதற்கான நிபந்தனைகள் மற்றும் சட்டப்பூர்வ இணக்கப்பாடுகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். இந்நிகழ்ச்சியில் சென்னை வருமான வரி ஆணையர் பிரேமானந்த் சிறப்பு விருந்தினராகவும், சென்னை சரக கூடுதல் வருமான வரி ஆணையர் சுப்ரஜா கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டு உரையாற்றினர். தங்களது உரைகளில் கல்வி, மருத்துவம், ஏழை எளியோருக்கான நிவாரணம், சமூக நலன் மற்றும் பல்வேறு துறைகளில் என்பிஓக்களின் ஆற்றி வரும் முக்கியமான பங்களிப்பை அவர்கள் எடுத்துரைத்தனர். மேலும் அமைப்புகளின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு, முறையான கணக்கு பராமரிப்பு மற்றும் காலத்திற்கு உட்பட்ட சட்டப்பூர்வ இணக்கப்பாடு ஆகியவற்றின் அவசியத்தையும் வலியுறுத்தினர். நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக துணை ஆணையர் உத்ரா ராஜேந்திரன் பதிவு செய்யப்பட்ட என்பிஓக்களுக்கான தொடர்புடைய பல்வேறு வருமான வரி சட்ட விதிமுறைகள் குறித்து விரிவான பவர் பாயிண்ட் விளக்க உரையை வழங்கினர். இதில் பதிவு, வரி விலக்கு, வருமானத்தை அறப்பணிகளுக்கு பயன்படுத்துதல் மற்றும் திரட்டுதல், கணக்கு புத்தகங்கள் மற்றும் ஆவணங்களை பராமரித்தல், தணிக்கை தேவைகள், உரிய படிவங்களை தாக்கல் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பூர்வ இணக்கப்பாடுகள் குறித்து விளக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கேள்வி பதில் நிகழ்வில் பங்கேற்பாளர்கள் என்பிஓக்களின் வரி விதிப்பு மற்றும் சட்டப்பூர்வ இணக்கப்பாடு தொடர்புடைய நடைமுறை சந்தேகங்களை எழுப்பி அதிகாரிகளிடம் விளக்கங்களை பெற்றனர். இந்நிகழ்ச்சி வருமான வரித்துறை, ஐசிஏஐ மற்றும் என்பிஓ பிரதிநிதிகள் இடையே பயனுள்ள கலந்துரையாடலுக்கான சிறந்த தளமாக அமைந்ததுடன் தன்னார்வ சட்டப்பூர்வ இணக்கப்பாட்டை மேம்படுத்தவும், உண்மையான அறப்பணி நிறுவனங்கள் தங்களது செயல்பாடுகளை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சிறப்பாக மேற்கொள்ளவும் உதவும் வகையில் அமைந்தது. நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மடுக்கரை அரசு பள்ளி மாணவர்களுக்கு தங்க மோதிரம் தாளாளர் தனபூபதி அணிவித்தார். தாய் திருநாட்டின் 80வது சுதந்திர தின விழா நெட்டப்பாக்கம் பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மடுக்கரை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளிகளில் நடந்த நிகழ்ச்சிகளில் மடுக்கரையை சேர்ந்த தாளாளர் தனபூபதி அரசு பொதுத் தேர்வில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தங்க மோதிரம் அணிவித்தார். மேலும் மடுக்கரை பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் தாளாளர் தனபூபதி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கொடி வணக்கம் பாடல் மற்றும் தேசிய கீதம் பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த ரிஷிகா, 2ஆம் இடம் பிடித்த பவித்ரா, அதேபோல +2 பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த ஆர்த்தி, 2ஆம் இடம் பிடித்த கோபிகா ஸ்ரீ ஆகியோருக்கு தாளாளர் தனபூபதி தங்க மோதிரம் அணிவித்து அவர்கள் மேலும் படிப்பில் சிறந்து விளங்க வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் பாண்டியகுமாரி, தலைமை ஆசிரியை காயத்ரி ஆகியோர், மேலும் ஆசிரியர்கள் காயத்ரி, பக்தன், சங்கீதா உட்பட திரளான மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மடுக்கரை ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நடந்த விழாவில் தாளாளர் தனபூபதி தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஹரிவரதன் முன்னிலையை வகித்தார்.
10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 2 இடங்கள் பிடித்த மாணவர்களுக்கு தாளல் தனபூபதி தங்க மோதிரம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் பாரதியார் உள்ளிட்ட தேச தலைவர்கள் உருவமடைந்து கலை நிகழ்ச்சிகளை வழங்கினர். அனைத்து மாணவர்களுக்கும் இலவச நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். So பிரியா நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். மாணவர்களின் திறனை வளர்க்கும் வின் வின் எக்ஸ் அகாடமி வண்ணம் தீட்டும் போட்டி. தமிழ்நாடு முழுவதும் அபாகஸ் மற்றும் வேதிக் மேக்ஸ் பயிற்சி திட்டங்களை நடத்தி வரும் வின் வின் எக்ஸ் அகாடமி ஆண்டுதோறும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்காக வண்ணம் தீட்டும் போட்டியை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டும் நடைபெற்ற போட்டியில் வாசவி இன்டர்நேஷனல் ஸ்கூல், ராமகிருஷ்ணா ஸ்கூல், விவேகானந்தா ஸ்கூல், ரெயின்போ ஸ்கூல், நியூ மாடர்ன் வித்யா மந்திர் ஸ்கூல் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் சிந்தனை திறனை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த போட்டியில் அபாகஸ் மற்றும் வேதிக் மேக்ஸ் மூலம் மாணவர்களின் கணித திறனை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பது குறித்த விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கு வழங்கப்பட்டது. போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு பாராட்டப்பட்டது. மாணவர்களின் கல்வி திறனுடன் அவர்களின் படைப்பாற்றல், கணித சிந்தனை மற்றும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் முயற்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. புதுச்சேரியில் ஜிஎம்டி ஜெலாட்டோ புதிய கிளை திறப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதியில் இத்தாலிய பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படும் ஜிஎம்டி ஜெலாட்டோ ஆர்டிசனாலோ இத்தாலியானோ நிறுவனத்தின் புதிய கிளை திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய கிளையை திறந்து வைத்து ஜெலாட்டோ தயாரிப்பு மற்றும் விற்பனை பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் இத்தாலிய பாரம்பரிய முறையில் கைவினை தயாரிப்பாக ஜெலாட்டோ உள்ளிட்ட இனிப்பு வகைகள் வழங்கி வரும் ஜிஎம்டி நிறுவனத்தின் 4வது கிளையாக இந்த புதிய கிளை தொடங்கப்பட்டுள்ளது. ஒயிட் டவுன் டுமாஸ் தெருவில் அமைந்துள்ள இந்த புதிய கிளையில் பல்வேறு வகையான இத்தாலிய ஜெலாட்டோ சுவைகள் மற்றும் இனிப்பு வகைகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. தொடக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கிளையை திறந்து வைத்ததுடன் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் புதிய முயற்சிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஜிஎம்டி நிறுவன நிர்வாகிகள், ஊழியர்கள் மற்றும் அழைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இத்தாலிய பாரம்பரிய ஜெலாட்டாவை அனுபவிக்கும் வகையில் புதிய கிளை அமைந்துள்ளதாக நிறுவன தயாரிப்பில் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி குயவர்பாளையம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 108 பால்குட ஊர்வல அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். புதுச்சேரி குயவர்பாளையம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 108 பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது. சாரமுத்து விநாயகர் ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் 108 பால்குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக புறப்பட்டனர். தொடர்ந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு வந்தடைந்ததும் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். எலக்ட்ரிக் ஆட்டோ தலைமை சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா. கலாம் அபே சிட்டி எலக்ட்ரிக் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. புதுவை ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பாப்பம்மாள் கோவில் வீதி அங்காளம்மன் நகர் பகுதியில் கலாம் அபே சிட்டி எலக்ட்ரிக் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைமை பெயர் பலகையை தலைவர் ஜி வாசு, கௌரவ தலைவர் பச்சையப்பன், செயலாளர் ஐயனார் ஆகியோர் திறந்து வைத்து 45 ஓட்டுநர்களுக்கு காக்கி சீருடை வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ஓட்டுநர் சங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் துணை செயலாளர் கோபால், பொருளாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் சக ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நெட்டப்பாக்கத்தில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
நெட்டப்பாக்கம் ராமலிங்கேஸ்வரர் கோவில் திடலில் உள்ள காந்தி சிலைக்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் ஆகியோர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சரித்திர புகழ் வாய்ந்த நெட்டப்பாக்கம் ராமலிங்கேஸ்வரர் கோவில் திடலில் அமைந்துள்ள தேசிய கொடி கம்பத்தில் தேசிய கொடியை அமைச்சர் ராஜவேலு ஏற்றி வைத்து கொடி வணக்கம் பாடல் மற்றும் தேசிய கீதம் பாடப்பட்டது. மேலும் அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் பஞ்சாயத்து சார்பில் பஞ்சாயத்து வளாகத்தில் அமைந்துள்ள தேசிய கொடி கம்பத்தில் தேசிய கொடியை பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கொம்யூனியன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மாநில அந்தஸ்து இல்லாததால் திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை. அரசு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் ஆதங்கம். போக்சோ வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை. காரைக்கால் சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. காரைக்காலில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு. மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.